இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு பிரெயின் ராட் கேம் விளையாட போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன கேம் விளையாண்டோம்? கிரியேட்டர் டைக்கன் விளையாண்டோம். இப்போ நம்ம விளையாட போது ராக் சைக்கிளில் போகிற மாதிரி சைக்கிளில் போய் பிரெயின் ராட் எடுங்க. ஓகே, வாங்க போகலாம். காய்ஸ் இங்கே பாருங்க, சூப்பராக வச்சுருக்காருப்பா. சீக்ரெட் பரவாயில்லையே கைஸ். கிஃப்ட்டில் என்ன இருக்குது? 50K தந்துருக்காங்க கைஸ். சரி வாங்க நம்ம போய் நம்ம ஸ்பீடை டெவலப் பண்ணலாம். ஓ பிரெயின் ராட் எடுக்கணுமா? ஓகே, இதில் எது அதிகமாக இருக்குது கைஸ்? 550. ஓடு 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 ஓடு. பிளேஸ் யுவர் பிரெயின் ராட் ஆன் ஃப்ரீ ஸ்லாட். டிவைன் ஸ்பான் இலுமினாட்டி செல்ஸ். நம்ம இப்போ கேங்ஸ்டர் ஃபுட்டேரா எடுத்திருக்கோம். ப்ளேஸ் பண்ணியாச்சு. 11K வேணும் அதோட ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. நம்ம கிட்ட தான் 51K இருக்கே, பிரச்சனை இல்லை. 2 into மணி. 1K தான் 10 ஸ்பீடா? ஸோ ஓகே, அப்கிரேட் பண்ணியாச்சு. சரி வாங்க போகலாம் கைஸ். நல்லா ஸ்பீடாக போகுது. அடுத்த பேஸ் சில்லன் சில்லி செல். ஓகே வாங்க பார்க்கலாம் என்ன எதாவது நல்லதாக இருக்கான்னு கைஸ். அதே மாதிரி 525 ஒன்று இருக்குது. சரி வாங்க போகலாம். அதை தூக்கிட்டு வந்தாச்சு. இது எவ்வளோ மேக் பண்ணியிருக்கு? 17K மேக் பண்ணியிருக்கு. இது எடுத்துக்கலாம். ரீபர்த் வேறு இருக்கா? ஓகே, ரீபர்த் பண்ணிடலாம். ரீபர்த் பண்ணால் நம்மளுக்கு அதிகம் தானே, நல்லது தானே. என்ன ரீபர்த் பண்ணால் இப்போ என்ன நிறையா பண்ணியிருக்காங்க. கிஃப்ட் வந்துருச்சா? ஏதோ ப்ளே டைம் லக்கி பிளாக்னு தந்திருக்காங்க கைஸ். காசு இல்லை, நம்ம தேடி தான் பண்ண முடியும். ஓப்பன் பண்ண முடியாது போல இருக்கு. எங்கேயாவது வச்சு தான் ப்ளேஸ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்பீனா பூம்பர்தீனோ. இது எவ்வளோ? நம்ம இன்வெர்ட் 1.5K காய்ஸ். 1 million இங்கே போகிறோம் காய்ஸ். 1.5K. சரி, அதுக்குள்ளே நான் போய் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸ்பீட் அப்கிரேடில் போய் இது ஒரு அப்கிரேடு 40 ஸ்பீடு போட்டாச்சு. 67 காய்ஸ். இங்கே பாருங்க காய்ஸ், இப்போதைக்கு நம்மளால் இதுதான் எடுக்க முடியும் கைஸ். 800 இதுதான் தேவையா? தேவையில்ல, விடுங்க கைஸ். இதுதானே இப்போ அவன் எடுத்துகிட்டு போனது. இது ஸ்பான் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 81K வந்துருச்சு. இது அப்கிரேட் பண்ணலாம். 1 2 கைஸ். 1.67K வேணும். இப்போ நம்மளுக்கு 200K ஏதோ கேட்டாங்க. சரி வாங்க நம்ம இதுக்கு போகலாம். 1 million அடுத்த பேஸு. என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குது? அடுத்த பேஸு 1 million ரொம்ப அதிகம்தான். 1 million அதிகமாக. இங்கே எதாவது நல்லதாகவே இல்லையே. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட். பயங்கரண்டா. டிவைன் 69 செல்லா. பயங்கரண்டாடி, பயங்கரமாக வச்சுருக்காண்டா இவன். நம்மக்கிட்ட தான் இப்போ நம்மக்கிட்ட காசு சேர்ந்து 1 million கேட்குறானுங்களே. இப்போ நம்மக்கிட்ட 265K தானே இருக்குது. நம்மளுக்கு எதாவது கொடுத்தா சரி. மறுபடியும் ரீவர்த்தா? 200K கைஸ். ஆனால் இதை கிளைம் பண்ணாமல் வச்சுருந்தா கிடச்சிருக்கும். நம்ம வேறு கிளைம் பண்ணிட்டோமே. பனானின்னு கேட்டீனி இவர் யாருப்பா? நம்ம ஸ்பீடு 3 million வேணுமா? சரி வாங்க, மனசை கொள்ளாக்கிட்டு நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். இப்போ நம்ம போகிற ஸ்பீடே ரொம்ப ஸ்லோவாக போகிறோம். பிரச்சனை என்னடி ப்ரோ, ஒரு பெரிய ஆள் போல இருக்கே. நம்மளுக்கு எதாவது தருவாரா? நம்மளுக்கு எதாவது தந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படியே பெரிய ஆள் தான் போல இருக்கே. நம்ம பின்னாடியாக வராரு இவர். இன்னும் வராரு நிற்கிறாரு. சரி, இப்போது 295 350K வந்துருச்சு. இப்படியுங்கப்போ ஒரு ஸ்பீடை பார்த்தீங்களா? என்ன குதிச்சு போகிறாரு. வாங்க கைஸ், நம்மளுக்கு ஏதாவது லக்காக கிடைக்குதான்னு பார்க்கலாம்.
450 300 அப்படியே தான் கிடைக்கலையே. நம்மக்கிட்ட தான் அவ்வளோ. பரவாயில்ல. பலரின் அலோலோ என்ன அதுரா அது? அது லாஸ்ட்டு டிக்டாக் பேஸ் தானே? ஆமாம், இது மியூட்டேஷன் மிஷின். ஆட் பிரெயின் ராட் ஃப்ரீயாக மியூட்டேஷன் எடுத்துடுமா? கோல்டு. சரி, இதை இதை இது இதை இது பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆடு காசு எவ்வளோ கேட்குறாங்கன்னு வர தெரில. அடேங்கப்பா, 50 மில்லியன். நம்மக்கிட்ட தான் அவ்வளோ காசு இல்லை. நம்மளுக்கு ஒரு 1 மில்லியன் வந்தால் கூட போதுமே. நம்ம இவ்வளோ நூபா இருக்குதுமே. கிஃப்ட் வந்திருக்கு கைஸ். ப்ளே டைம் லக்கி பிளாக் 2 வந்திருக்கு. நம்மளுக்கு ரேருன்னு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓப்பன். கைஸ் ஹேக்கர் ஈவெண்ட் ஓடுது கைஸ். மித்திக்கல் கைஸ். 100க்கு கைஸ். கைஸ் நம்ம லக்கு பாருங்க. வெறும் ரேருன்னு தான் நினைக்கிறேன். அதுலேயே பாருங்க கைஸ், நம்ம ரொம்ப லக்கி போல இருக்கு. ஹேக்கர் பரவாயில்லையே கைஸ். ஹேக்கர் மியூட்டேஷன் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம புது பேஸ் அன்லாக் பண்ணிட்டோம் கைஸ். 27K புர்பா லோலி என்ன கைஸ். இவங்க எப்படின்னா இந்த டான்ஸில் ஒன்று ஆடுவாங்க, சுற்றி அந்த மாதிரி. சரி, அப்கிரேடு போடலாம். இதை மொத்தம் எவ்வளோ? மொத்தம் வந்து 35K. 35K. அதுக்கப்புறம் இன்னும் தான் எடுக்கணும் கைஸ். நம்ம இப்போது 10 மில்லியன் வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, வந்துட்டோம். 50 மில்லியனா? நெக்ஸ்ட் யார்? ஈஷோக் செக்குலா. சரி, இந்த பலரீனா பேஸ்லேயே தான் நல்லதாக கிடைக்குமா? 2K 15K இவ்வளோ முக்கியம் கிடைக்குமோ? ஆனால் லக்கு தான். அடுத்தது இன்னும் 1 நிமிஷம் இருக்குது மணி கிடைக்கிறதுக்கு. சீக்கிரமாக நம்ம 50 மில்லியன் சேர்க்கணும். 100Kலேருந்து 103. டிக்டாக் சுகர் பேஸில் ஏதோ வந்திருக்கு. நம்மளால் எதுவுமே எடுக்க முடியாது. நம்மளும் இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒன்று கிடச்சிச்சின்னா நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு தான் எப்படி கொடுப்பாங்க. நம்ம ஒன்றும் இந்த கோரல் பிளாக்ஸ், உங்களுக்கு கன்ஃபார்மாக கோரல் பிளாக்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து கோரல் பிளாக்ஸ், லூப் பிளாக்ஸ். அவங்களும் ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் தான். நம்மள மாதிரி அவ்வளோ பெரிய யூடியூபர் தான் கிடையாது. அவங்க பெரிய யூடியூபர்ஸு. அவங்க இங்கிலீஷில் நீங்கள் கோரல் பிளாக்ஸ்ன்னு போட்டு பாருங்கள். அவங்க ரோப்ளாக்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருவாங்க. நம்மக்கிட்ட ரோபோட்ஸ் தான் இல்லையே. நம்மளும் இந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசை தான். நம்மக்கிட்ட ஏது ரோபோட்ஸ்? என்கிட்ட ஒரு ரோபோட்ஸ் கூட இல்லை. ஆனால் ரோபோட்ஸ் வச்சோட எடுக்கிறதோட விளையாண்டு எடுக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், நல்லதாக இவனை மாதிரி எதாவது நல்லதாக எடுக்கணும், நல்லதாக கிடைக்கணும் அப்படின்னு. கைஸ், நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்துலேயே வந்துருச்சு காசு. 1 மில்லியன் தானே வந்திருக்கா? அடப்பாவீங்களா. அடுத்தது எவ்வளோ? இன்னும் 4 நிமிஷம் இருக்கா? 4 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து பார்க்கலாம். என்னதான் தெரியலையோ. இது என்னது? கார்லி டிவைன் கோல்டன் டிவைன் லக்கி பிளாக் இன்க்ளூடு மியூட்டேஷன் ட்ரேட்ஸ். நான் ரோபோட்ஸ் தான் எல்லாமே. கொள்ளையடித்தல் தான். காசாக வாங்க எல்லாமே நம்மக்கிட்டேருந்து வர பணத்தை தான். அதுக்குன்னு டாப்அப் பண்ண வேணான்னு தான் சொல்ல. நீங்கள் இருந்துச்சுன்னா டாப்அப் பண்ணுங்கள், இல்லாதவங்க டாப்அப் பண்ணாதீங்க. கைஸ், நியூ அப்டேட் ப்ளஸ் அட்மின் அபியூஸ் இன் 5 hours. ஸ்டார்ட்ஸ் இன் 5 hours.
சரி ஓகே கைஸ், நான் அட்மின் அபியூஸும் உங்களுக்கு சேர்த்து போடுறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க, அட்மின் அபியூஸையும் நான் விளையாண்டு தான் போட போகிறேன். நான் இன்றைக்கி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. அட்மின் அபியூஸு இன்றைக்கி எப்படி வச்சுருப்பாங்க கைஸ்? 51 மில்லியன் வந்துருச்சு. எப்படியோ நம்ம இவ்வளோ நேரம் பேசி நேரத்தை ஓட்டி 20K சரி 50K வந்தாச்சு, வாங்கியாச்சு. காய்ஸ் 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 இங்கே பாருங்கள் கைஸ், பிடிக்க ஈஸோ வரான் கோல்டன் பென். இது ஒரு மீம் தான் காய்ஸ். இப்போ 240K கைஸ், 240K. வாங்க இதை அப்கிரேட் பண்ணலாம். அப்கிரேட் பண்ணியாச்சு. 300K. சரி வாங்க, வேறு எதாவது கிடைக்குதான்னு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நிஜத்தில் ஏதோ சைக்கிள் ஓட்டிகிட்டு போனால் சரி. 32K. நாக்கு மேலே ஏறி குதிக்கலாம். ஐயோ ஜம்ப் ஆகுது. எதோ நல்லதாக கிடைச்சா பரவாயில்ல. இது யார் பெஸ்ட்? அடுத்தது கேப்புச்சினோ அஸ்லினோ. 250 மில்லியன். 250 மில்லியன் தான் எப்படி எடுக்கிறது? இந்த அட்மின் அபியூஸ் வந்தால் ஏதாவது ஸ்பான் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இங்கே இந்த பேஸ்லேயே ஏதாவது டிவைன் செலஸ்டியல் அந்த மாதிரி ஸ்பான் பண்ணி விடுவான்னு அப்படி தான் இவனுங்க எடுத்துருக்கணும். சரி, இன்றைக்கி நம்மளுக்கு லக்கா போச்சு இந்த கேம் விளையாண்டனால. அட்மின் அபியூஸ் இன்னும் 5 மணி நேரம் 54 நிமிஷத்தில் இருக்குது. சரி வாங்க, காசு கலெக்ட் பண்ணலாம். இன்னைக்குள்ளே எப்படியா நீங்கள் பண்ண முடியாது கைஸ். ஒரு 3K 300K ஏதோ வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம ஸ்பீட் 70 கைஸ். டும் சகு. இதுதான் ஒரு சில கேமில் சீக்ரெட்டாக இருந்துச்சு. கைஸ் 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 கைஸ், இப்போ தான் சீக்ரெட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். என்ன லக்கு பார்த்தீங்களா கைஸ்? நம்ம 1 மில்லியன் பெர் செகண்ட் பிரெயின் ராட் எடுக்க போகிறோம். இந்த ஒரு எப்படி சொல்கிறது, இந்த ஒரு இது தான். அவ்வளோதான் கைஸ். 1 மில்லியன் வந்துச்சு. 1.1 மில்லியன் பெர் செகண்ட். ரீனோ டோஸ்டர் ரீனோ. இது நான் எதிர்பார்க்கலையே இந்த லக்கு. டிவைனுக்கும் ஓடுறாங்க. நம்ம சீக்ரெட் ரெயின்போவா சீக்ரெட் எடுக்கிறதே கஷ்டமாகுது நினச்சேன். சொல்லி வர முடியல. சீக்ரெட் 3 போட்டால் அங்கே சீக்ரெட்டு கரெக்டாக இதே இடத்துலையா இதுலையான்னு தெரில. ஆனால் இங்கே தான். ரீபர்த் இருக்குல்ல. சரி ரீபர்த் பண்ணிடலாமா? அதான் 1.1 மில்லியனு எடுத்தாச்சு. நம்மளுக்கு 2 into மணி வேணாம். ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்கு நீ இவ்வளோ பொறுமையாக போகுது. சரி இந்த காசு மட்டும் எடுத்தோமா? அந்த காசு கைஸ் 100 மில்லியன் வந்தாச்சு. என்ன பேசிக்கிறாங்க? ப்ளீஸ் ஒன்லி 1 பிரெயின் ராட். எனக்கு தர முடியுமாடா? எனக்கு ஒன்று தந்தால் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ப்ரோ. அப்படியே சைடில் வாங்கியாச்சு. நம்ம எப்பயும் போல் ஸ்பீடாக இருந்தாச்சு கைஸ். 4 மில்லியன் டிவைன் லபாக்கா. 90 மில்லியன் வேணுமா இதை அப்கிரேட் பண்ண கைஸ்? எப்படியோ தலைவர் நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு நான் ஒன்று கொடுங்கண்ணா, நானும் பாவண்ணா அப்படின்னு கேட்டு வாங்கியாச்சு கைஸ். ரீனோ நம்மளுக்கு இதில் கிடைக்க வேண்டியது கைஸ். நம்மளுக்கு ப்ளே டைம் லக்கி பிளாக் மித்திக்கல் இப்போ கிடச்சிருக்கு. அப்போ முன்னே கிடச்சது ரேரு. அதில் நம்மளுக்கு ரேர் ப்ளூ கலரில் இருக்குது. இவனா இவன் 160K ஆச்சு. இவன் ஏது இங்கே? அப்படியேங்கப்பா கைஸ். கேன் யூ கிவ் மீ 1? அடா அவரு நான் எனக்கு புண்ணிய பற்றி தந்துக்கிறாருப்பா. என்ன இருக்கு? இங்கே பாடுறான் உன்னோட ஃப்ரெண்ட் ரெடி கேப்ச்சினோம். அதில் சீக்கிரம் கிடச்சி. இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இது என்னது? ஸ்மர்ஃப் கேட்டு 69. நான் ஏதோ ஒன்று பார்த்தேன். 1 மில்லியன் 4 மில்லியன் காலி.
இலுமினாட்டி என்னது 185 பில்லியனா? இவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவிலே இதை கவர் பண்ண முடியுமான்னு டவுட்டு தான். விடுங்க அட்மின் அபியூஸ் போகிறோம்ல, பார்த்துக்கலாம். ஒரே வார்த்தை, பார்த்துக்கலாம். என்னடா அப்கிரேட் பண்ண முடியல? அப்கிரேட் ஆச்சா? அவ்வளோதான், மொத்த காசும் போச்சு அப்படின்னு போச்சு. இப்போ நம்மளுக்கு ஒரு 800 மில்லியன் கிடைச்சா கூட போகிறோம். அடுத்த 1 பில்லியன் பேஸ் வாங்கிடலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் ஒரு 10 ஓகே, பிரச்சனையே இல்லை. 1.1 பில்லியன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கரெக்டாக சொல்ல போகிறீங்க. நம்ம ஸ்மர்ஃப் கேட் செல் வாங்கிட்டோம். இப்போ தாண்டா வாங்கினேன். சீக்கிரட் தான் இருக்குது. அதுக்கு அதே பெருசு நினச்சிட்டு போகலாம். வேறு என்ன கைஸ்? நான் கூட வேறு தான் நினச்சேன். 25 பில்லியன் வேணும் கைஸ். 25 பில்லியன். பக்கரமத்தீனா பரவாயில்லையே. லக்கு என்ன காமன் தான் ஸ்பான் ஆகுது. லக்கு இருந்தால் எல்லாமே ஸ்பான் ஆகும். இவனை மாதிரி பேஸ் எடுக்கணும். நம்ம பேஸுக்கு தான் தக்கன்னு எதுவுமே என்ன மின்னுது தக்கன்னு. 300 மில்லியன் கேட்குறானுங்க. என்னைக்கு 300 மில்லியன் எடுத்து அடுத்ததுக்கு 25 பில்லியனா? அப்படியே அது 8 மில்லியன் பர் செகண்ட் அப்கிரேட் பண்ணியாச்சு. இதில் அவன் 1 தந்தா கூட நான் தாண்டா. இந்த 1 தந்தா போதும். இது இல்லை, இதே ஓகே. அதோட கம்மி. இது தாடா 100. எங்கடா பேசி நாட்டில் போயிட்டீங்க. இவன் தான் செலஸ்டியில் வச்சுருக்கானே, அப்போ எதுக்கு இவன்ட்ட வந்து கேட்கணும்? சரி, அவனுக்கு ஏதோ கஷ்டம் போல இருக்குது. ஆமாம், நம்ம மியூட்டேஷன் எடுக்கலாமே. அதுக்கு 2 பிரிண்டர் கேட்டானுங்களே. சரி, ஒன்று இதை போடு, இன்னொன்று இதை போடு, ஓப்பன் மிஷின் கொடு. ஆல் பிரிண்டர் மஸ்மி இதை சேமா? அடப்பாவீங்களா, இப்படி ட்விஸ்ட் வச்சுக்கிட்டீங்களேடா. ஒரே மாதிரி இருக்கணுமா ரெண்டுமே? இப்போ எனக்கு லபாக்கா இருந்தால் இன்னொரு லபாக்கா வேணுமா? அருமைடா. ஹாப்பி பனானா செல். நம்மளுக்கு ஒரு லக்கு இருந்து இங்கே ஸ்பான் ஆச்சுன்னா அப்படியே ஹூ ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஆனால் என்ன, நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. அதை ஒழுங்க நம்ம 600 மில்லியன் எடுத்தாச்சு. செலப்ரேஷன் போடலாம். நம்ம ஸ்பீடு அப்கிரேட் பண்ண மாட்டோம். 80 ஸ்பீடு. ஸ்மர்ஃப் கேட்டா? டே தம்பி, அண்ணனுக்கு ஸ்மர்ஃப் கேட் தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடப்பாவி, இவ்வளோ பெரிய பேஸ் வச்சுட்டு ஒரு பிரெண்டரை யோசிக்கிறானுங்க. இது என்ன வாழ்க்கை? அவன் நினைப்பான் இது என் பிரெண்டராட்டு, நான் தரேன், நான் இதுக்கு உனக்கு தரணும்னு. அடுத்தது 95 ஸ்பீடு. நம்ம போகிற ஸ்பீடை பார்த்தா 95க்கு தான் அடுத்த வருஷம் தான் போய் சேருவோம் போல இருக்கு. இல்லையே, சேர்ந்துட்டோமே போய். வந்துட்டோம் அவ்வளோதான். நம்ம எப்பயும் போல் 80 ஸ்பீடுக்கு வந்தாச்சு. சரி வாங்க, ஏதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரலாம். நம்ம என்ன ஸ்மர்ஃப் கேட் பேஸில் போய் அன்லாக் பண்ணுமா? என்ன இருக்குது? காய்ஸ் இலுமினாட்டி அதுதானே இது. கைஸ் எவ்வளோ தந்தானுங்க? எதோ தந்தானுங்களே 100 மில்லியன். பரவாயில்லையே கைஸ், 1 மில்லியன் பிரெண்டர் கிடச்சிருக்கு. என்னடா இத்தனை அப்கிரேட் பண்ணு? ஹே, நான் ரங்கா ஜோக் காமிக்கிறீங்களா? ஏஎஃப்கேல நம்மளுக்கு 400 பில்லியன் கிடைக்கும். அப்புறம் நம்மளுக்கு 400 பில்லியன் கிடச்சிச்சின்னா அந்த 25 பில்லியன் பேஸு 69 வாங்கிடலாம். அப்புறம் இதையும் வாங்கிடலாம். இது ரெண்டுமே வாங்கிடலாம் நம்ம. அப்புறம் இதுக்குள்ளே போய் எடுத்துட்டு பாய் அஃபகரி தேங்க்ஸ். டிக்டாக் பேஸ் அன்லாக் பண்ணிட்டீங்களாடா நீங்கள்? எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு
குச்சி மட்டும் இருந்தால் இவனுங்களை அடித்து போட்டு தூக்கிட்டு போயிருக்கலாம். ஏய் கைஸ் கைஸ் இலுமினாட்டி பாய். கைஸ் டைமண்ட் மியூட்டேஷனில் கிடச்சிக்குது. ஸோ வாங்க மறுபடியும் போகலாம். அங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு சீக்ரெட் இருக்குது. கம்மி தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்குது ரேட்டு. ஒரு 950K அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. நம்மளுக்கு 1 மில்லியன் இருந்தால் போதுமே. $4.5 million per second. ஒரு பிரெயின் ராட் இருங்க. இந்த காசு எடுத்து இதை மட்டும் அப்கிரேட் பண்ணி இல்லைண்ணா. இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே 5. ஓ கைஸ் ஒரு 800 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்தால் கூட பிரச்சனை இல்லையே நம்மளுக்கு. இவன் 5 மில்லியனு, இவன் 9 மில்லியனு. ஒரு அப்கிரேட் பண்ணால் 10 மில்லியனு, இன்னொரு அப்கிரேட் பண்ணால் எவ்வளோ 11 மில்லியன். இவனை வச்சே பணக்காரனாயிடலாம். அட்மின் அபி ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இவன் 400 மில்லியனா? ரைட்டு. அப்போ இவனை ஒரு 7 மில்லியனுக்கு அப்கிரேட் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதான் போட்டாச்சு. சரி வாங்க வேறு எதாவது இன்னொன்று இருக்கா? இன்னொன்று ஏதாவது கிடச்சா லக்கு தான் நம்மளுக்கு. லக்கு இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே எந்த லக்கும் இல்லை. இங்கேயும் லக்கு இல்லை. சரி இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கு லக்கு இருக்கு. கோலி பரவாயில்லையே. நான் கூட ஆரம்பிக்கும்போது என்னடா மற்ற யூடியூபர் மாதிரி இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி பிராண்டட் கேம் போடாமே ஏதாவது ஆயிரப்போகுது அப்படி தான் யோசித்தேன். இப்போ பார்த்தா அசால்ட்டாக பிராண்டட். நான் கூட எப்படி தான் எடுக்கிறது, எல்லோரும் இப்படின்னு வச்சுருக்கானுங்களே. கைஸ் 4.5 million per second. இவனை ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணோம். கைஸ் 1 trillion எப்படி சொல்கிறேன், 1 trillion வர வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எப்படியாவது 1 trillion வர வச்சிடணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். சொல்லுவேன். இவனை அப்கிரேட் பண்ணிடலாம். காய்ஸ் இன்னும் ஒரே ஒரு அப்கிரேட் பண்ணால் போதும். ஒன்று இவன் இல்லைன்னா அவன். இந்த 2 பேரில் இவன் தான் கம்மியாகிறான். மியூட்டேஷன் இருக்குல்ல தம்பிக்கு, அதனால தான் மல்டிப்ளேயர் பயங்கரமாக ஆகுது. இல்லைன்னா சும்மா தானே இருப்பார். அவ்வளோதான் கைஸ் 1 trillion எப்படியோ உயிரை கொடுத்து எடுத்தாச்சு. ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அட்மின் அபியூஸ் தான் இதோட பார்ட் 2வாக வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் அடித்து ஆளில் வச்சுக்கோங்க. பாய்.